கர்த்தர் நேசிச்சாருன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா உலகமே நேசிக்க வச்சுட்டாரு பாருங்க, அங்கதான் நிக்கிறார் அவரு. என்ன ஒரு நாள் கர்த்தர் கூட்டிட்டு போய் ஒரு 85 வயசுல நான் வந்து ப்ரீச் பண்றது என்ன காட்டிட்டாரு. நான் பார்த்துட்டேன். அப்ப நான் கேட்கிறேன், 25 வயசுல ஒரு 30 வயசுல எனக்கு ஒரு காய்ச்சல் வருது. அது ஏதோ கொடிய காய்ச்சல்னே சொல்றாங்க. நான் பயப்படுவேனா? ஏன்? என் எதிர்காலத்தை நான் பார்த்துட்டேன். ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்தை பார்த்துட்டான். அதோடு தொடர்புடையவனா இருந்தான். அதனால சுற்றி நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. ஏன் இன்றைக்கு உங்கள் மனது சுற்றி நடக்கிற சர்க்கிள்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது? நான் கொஞ்ச நாள் அரசியல் செய்து ரொம்ப மும்முரமாக கவனிச்சுட்டு இருந்தேன். ஆமா, ஏற்ற இறக்கங்கள் வந்து இவங்க வந்து பேசுறது வரைக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சீரியஸாக பார்த்தேன். அதற்கு பிற்பாடு தான் கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை பார்த்த பிறகு இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கே ஒரு தலைப்பட்சமாக ஒரு சில கட்சி மீது அவங்களுக்கு ஒரு டச் இருக்குது. அதனால எங்கேயும் ஐஸ் விற்கிறவன் அவனை கூப்பிட்டு வச்சு சொன்ன மாதிரி டயலாக சொல்லிடு அப்படின்னு ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான். இப்படி இந்த மாதிரி நோட்டு மாறின பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு பாதிப்பு இல்லை சார். அன்னைக்கே அந்த சேனலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டேன். அப்போ என்னன்னா, இப்போ இப்படி ஒரு மீடியாவுக்கு அள்ளி இறைச்சி சில மீடியாக்கள்லாம் வந்து பொய்யானதை பரப்பும்போது ஏடா தேசம் தப்பா போயிருமோ? ஒரு சர்வாதிகார முடிவு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்தா அடுத்தடுத்த பல சர்வாதிகார முடிவுகள் என்ன செய்யும்? வெளியே வரும். ஏன்னா ஒன்றில் நான் சக்சஸை காட்டிட்டேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னா வேதம் அது அதை விட மோசமானது என்று கர்த்தர் சொன்னாங்க. பாரு, முடிவு என்னோடு தொடர்புடையது, உங்க நாட்டு பிரதமரோட தொடர்புடையது கிடையாதுடா. முடிவு கையெழுத்து. ஆமென். முடிவை பார்த்தவன் இடையில் நடக்கும் விஷயங்களை பார்த்து சிரிக்க தான் செய்வான். அதனால தான் எதிரிகள் உதிரிகள் என்று நான் சொல்கிறேன். இந்த சறுக்கல்களும் திருப்பங்களும் பிரச்சனைகளும் உங்களை பயப்படுத்தாது. ஏனென்றால் உங்கள் முடிவை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. அத நான் சொன்னேன். தாவீதை கர்த்தர் நேசிச்சாருன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா உலகமே நேசிக்க வச்சுட்டாரு பாருங்க, அங்கதான் நிக்கிறார் அவரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அம்பிட்டு வெறும் தாவீதை போலன்னு சொல்றானே. தாவீது யாரு தெரியுமா உனக்கு? ஆபிரகாமை போல. ஆபிரகாம் யார் தெரியுமா? அதாவது உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். தேவன் ஒருத்தனை தூக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா பாருங்க, தாவீதோட லைஃப் ஆபிரகாம் லைஃப் எப்படிலாம் இருந்தும் அவனை பைபிள் ஹீரோ ஆகிட்டாரு. அப்பேற்பட்ட தேவன் நம்ம இந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்க மனுஷன் சோப்பு போறது என்ன செஞ்சுறீங்க? நிப்பாட்டிடுறீங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே உங்களை குறித்து தன்னிலை விளக்கம் சொல்லுவது என்ன செய்கிறீர்கள்? நிறுத்தி விடுகிறீர்கள். இந்த இடத்துக்கு வந்த உடனே நீ எவனை பத்தியும் பயப்படாத இடத்துக்கு வந்துடுறீங்க. This is what faith. Faith. ஓ, இந்த உணர்வு, இந்த பார்வை, இந்த அறிவு உங்களை நிமிர்ந்து நிக்க பண்ணுது. ஏன்னா இந்த உலகம் அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. நீங்க அவருக்கு முக்கியம்னா சூரியனை சந்திரனை நிறுத்தக்கூடிய அளவிற்கு தேவன் வந்து யோசுவாவோடு கனெக்ட் பண்ணியிருந்தார். தேவன் உங்க வாழ்க்கையில் ஒன்றை செய்வதற்கு யாருடைய உதவியும் அவருக்கு தேவையே இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவதற்கு நீங்க படிச்சிருந்தா நல்லது, நீங்க பணம் வச்சிருந்தா நல்லது, அறிவாளி இருந்தா நல்லது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவைகள் எல்லாம் நல்லவைகள், தேவையானவைகள். நீங்க அப்டேட் பண்ணுங்க, அதுவும் நல்லது. ஆனால் தேவன் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்களுக்கு நற்பெயர் இருந்தால் அதுவும் நல்லது. ஆனால் தேவனுக்கு இவைகள் இல்லாமலும் உங்களுக்கு ஒன்றை செய்ய முடியும். இவைகள் இல்லாமலும் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ன்றது உங்களுக்கு. ஆமா, ஹல்லேலூயா. என் நண்பர் அடிக்கடி ஒரு சொல்லுவேன், நான் டீச்சருக்கு படித்து ஃபியூச்சரே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நல்ல ஃபியூச்சரில் நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, டோன்ட் வரி. என்ன சொல்ல வரலாம் நான், யூ வில் நாட் பி அஃப்ரைடு. ஏனென்றால் கட்டி உண்டாக்கின உங்களுக்கு முடிச்சு வச்ச ஒன்று பார்த்துருங்க, அவ்வளோதான். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று முடிச்சு வச்சிருக்கிறார். கை தட்டும் போது அவருக்கு
அவ்வளோதான், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சது முடிச்சு வச்சது அப்படின்னு பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் வேற எதுக்கும் என்ன செய்ய மாட்டீங்க, டைவர்ட் ஆகவே மாட்டீங்க.